வப்பு வாரிய சட்டம் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை வச்சுருந்தாங்க திமுகவும் காங்கிரஸும் 1995 வரைக்கும். அதில் திருத்தங்களெல்லாம் செய்து அதை நடைமுறையிலே வச்சுருந்தாங்க. அந்த சட்டம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சட்டம் என்னன்னா, ஒரு முஸ்லீமு என் கண்ணில் பட்டது இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னுக்கிட்டு நான் வப்பு வாரியத்தில் இருக்கேன் அப்படின்னுக்கிட்டு 4 பேர் சேர்ந்து எழுதி வச்சுட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் சொந்தம். அதை எதிர்த்து நீதிமன்றமே போக முடியாது. இதுதான் வப்பு வாரிய சட்டம். இந்த அடிப்படையில் தான் திமுக இப்போ என்ன சொல்லுதுன்னா, அங்கே ஒரு தர்கா இருக்குல்ல திருப்பரங்குன்றத்தில், அதனால் அந்த மலையே முஸ்லீமுக்கு தான் சொந்தம் அப்படின்னு திமுக காரன் சொல்கிறான். அந்த தர்காவுக்கு சொந்தக்காரன்னு சொல்கிறவனும் அதை தான் சொல்கிறான். அப்போ அந்த வப்பு வாரிய சட்டத்தை தான் திமுக பேசுது. வப்பு வாரிய திருத்த சட்டம் இப்போ வந்திருக்கு. அந்த வப்பு சட்டம் செல்லாதுன்னுட்டு பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஏற்றி இருக்கு. அதை திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. அப்படி எதிர்ப்பு தெரிவித்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே திருப்பரங்குன்ற மலையில் தர்கா இருக்குல்ல, அதனால் நீதிபதியாக இருந்தா என்ன, கோர்ட்டாக இருந்தா என்ன, அது ஒரு முஸ்லீம் அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க கண்ணில் பட்டது எதுவுமே இந்துக்களுக்கு கிடையாது. இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு அடிமை மாதிரி தான் நடந்துக்கணும். அது நீதிபதியாக இருந்தால் அவர் இஷ்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்துடலாமா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அவரை நீதிபதிங்கிற அந்த வேலையிலேருந்தே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கே போயிட்டாங்க. அதுக்கும் கொஞ்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. திமுக காரங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க, காங்கிரஸ்காரங்கெல்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஆமாம், ஒரு தர்கா ஒரு மலையில் இருந்தேன்னா அந்த மலையே அவங்களுக்கு தான் சொந்தம். அங்கே இந்துக்கள் எதுவுமே பண்ணப்படாது. நாளைக்கு கோயிலை கூட அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே இந்த வப்பு வாரியம் கோயிலை கூட எங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாமும் சேர்த்து தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் இப்போ திமுக புத்தகம் வெளியிடுறாங்க. அதை நீதிபதி செஞ்சது தப்பு, இந்த நீதிபதி சரியில்லை அப்படின்ட்டு நீதிபதி மேலே அவதூறு கிளப்பி புத்தகம் வெளியிடுறாங்க. இதையெல்லாம் நீதிமன்றம் தடுத்திருக்கிறது. நம்மளால் முடிஞ்ச வரையில் நம்ம திமுகவை தடுக்கிறோம், மூக்கணாங்கயிறு போடுறோம், அதனுடைய தவறான போக்கினை தடுத்து நிறுத்துகிறோம். ஆனால் தேர்தல்னு வரும்போது மக்கள் தான் சரியாக வாக்களித்து இந்த திமுகங்கிற அடையாளமே இல்லாமல், தமிழகத்தில் அதனுடைய அடையாளமே இருக்கக்கூடாது, இல்லாத வகையில் திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும், திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும். வணக்கம்.